மாஸ்டர் கூட்டம் அலமோதுது. ஆமா. வணக்கம் முதலாளி. வணக்கம் முதலாளி. ரொம்ப முக்கியம். குருவே, நாங்க முதலாளி. இந்த கடைக்கெல்லாம் டீ சப்ளை பண்ணிட்டு காசை ஒழுங்கா வசூல் பண்ணிட்டு வா. சரிங்க முதலாளி. டேய் நில்லு. இன்னைக்கு குளிச்சியா? போன வாரமே குளிச்சிட்டேன். வெரி குட். போ. இதான் பையங்கிறது. என்ன பாப்பா, வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? வியாபாரத்தை தூக்கி நிறுத்த முடியலையேன்னு உன் முகம் தொங்கி போயிருக்குது. எனக்கு புரியுது. ஏமா சும்மா இந்த தெருவில் 4-5 வாடிக்கைக்காரங்களை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்த முடியுமா? இந்த கோடி விட்டு கோமதி அம்மா இருக்குதே, 60 வயசு ஆகுது. அது என்னடான்னா தினைக்கும் 6 முழம் வாங்கி வச்சுக்குது. இந்த நடுவிட்டு நாகலட்சுமி இல்லை, இப்போதான் வயசுக்கு வந்துச்சு. அது என்னடான்னா தினைக்கும் 2 முழம் போதுங்குது. இப்படி முழம் போட்டு முன்னேற முடியுமா? நீ அதுக்காக ஒன்றும் கவலைப்படாத. எந்திரிச்சவன் தான் கீழே விழுவான், கீழே விழுந்தவன் தானே எந்திரிக்க முடியும். அதனால காதல் ஒரு நாள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடும். காலம் ஒரு நாள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடும். டீ ரெடி. யாரையும் உன்னை டீ போட சொன்னது? வழக்கமா நீ டீ தானே வாங்குவ? ஏன் டீ தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டோமா? நாக்க பிடிக்கிற மாதிரி அப்படி கேளுமா. டேய், பாப்பாவுக்கு இந்த கடையில் எதை வேணாலும் கேட்க உரிமை இருக்கு. அதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. பாப்பா, உனக்கு என்னம்மா வேணும்? பால் வேணும். பால் தானே? டேய், அந்த பாலை எடுத்து ஊத்துறா. இத பாருமா, இனிமே உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு. நான் கையில எடுத்துக்கிட்டு கால்நடையா உன் கடைக்கு வந்து கொடுத்துட்டு போறேன். ஊத்தியாச்சா? இதோ ஒரு நிமிஷம். பால் நல்லாதான் ஆத்துறா. டாடா. இதுக்கு ஒன்றும் குறைச்சது. டேய், பாப்பாவுக்கா போட்ட டீ எங்க? கொண்டா இப்படி. இந்தா. தொல்லை வர வர தாங்க முடியல. என்னடா அது? நம்ம கடை டீயா? தேவாமிர்தமா இருக்குது. வாங்க சார். மாஸ்டர் ஒரு பூஸ்ட். இதோ போடுறேன். டேய், இங்க டீயை குடிச்சிட்டு காசு கொடுக்க பக்கு இல்லாத வெத்து பயணி உனக்கு பூஸ்ட் கேக்குதோ? போட. மகனே, நீ இன்னைக்கு மாட்டினடா. முதல்ல நான் என்ன கேட்டேன்? பால் கேட்ட. ஏன்? குடிச்சு பாருங்க. சீ. அடேங்கப்பா. பாப்பா, எனக்காக நீ கை காசு செலவு பண்ணி பூஸ்ட் வாங்கி கலந்து கையோட கொண்டு வந்திருக்கியா? இதை சாப்பிட்ட உடனே எனர்ஜியோ எனர்ஜி, நாக்கெல்லாம் நமனமாங்குது. ஏன்யா நாங்க பூஸ்ட் கேட்டா இல்லைன்னு சொல்லுவீங்க, பொம்பளைங்க வந்து பால் கேட்டா பூஸ்ட் தருவீங்களா? யோ, அவரு எனக்கு பூஸ்ட் கொடுப்பாரு, ஹார்லிக்ஸ் கொடுப்பாரு. ஏன் வேற என்ன வேணாலும் கொடுப்பாரு. அதை கேட்க நீ யாரியா? டேய், நீ ஏற்கனவே என் கடைக்கு 180 ரூபா பாக்கி. மரியாதையா அந்த பணத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போடா. ஐயோ, முதலாளி, நான் வரட்டுமா? எப்போ வருவேன்? இவரு கடையில போய் வேலை செஞ்ச பாரு. நம்ம கடையில டீயை தவிர வேற எதுவுமே கிடையாது. பூஸ்ட் எப்படி வந்தது? இது அப்படியே விட்டுறக்கூடாது. ஆராய்ச்சி அலசி தோண்டி துருவி எப்படியாவது கண்டுபிடிக்கணும். புக்குக்கார அண்ணனுக்கு ஒரு டீ. இங்க கொடுப்பா. தானே டீ எடுத்துக்கோ. தா சாமானா. பழைய பாக்கி அப்படியே இருக்குது. டேய், அந்த பாப்பாவை ரொம்ப துடைக்காத, தேஞ்சி தேவாங்காயிட போகுது. இந்த பாப்பாவை கவனி. டீ வேணுமா? டீ. என்னக்கா ரொம்ப நாள் ஆளை காணோம்?
என்ன என்ன படம் வந்திருக்கா? சரி சரி, என்னன்னு சொல்லு. சொல்கிறேன் வா. என்ன கலர் ஃபோட்டோ வந்திருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சிவனே நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு- நில்றா, இது பெரிய கலெக்டர் வேலை செய்கிறார் இவர். அதை விட்றா, இதில் ஒரு சூப்பர் மேட்ரு இருக்குடா. என்ன தீபிகா ஃபோட்டோ வந்திருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடான்றல. பின்ன என்ன விடியா? டேய் நில்றா, உன் நடிகை பற்றி இதில் ஒரு சூப்பர் மேட்ரு போட்டிருக்கான் பாடுறா. அதான் காட்ட மாட்டேன்ட்டல, அப்புறம் என்ன கிளம்பு. இருடா வேடப்பா, ஏன்டா அவசரப்படுற? டேய், உன்னோட அந்த பிரபல நடிகை இருக்கல்ல, அவளும் கேரளாவில் ஒரு தொழிலதிபரும் இந்த துளசி தூள் கசக்கிற மாதிரி வீடியோ வீடியோ ஒரு ஜல்சாவாம் போடா. என் தீபிகா பத்தி எப்படி நீ சொல்லலாம்? இன்னொரு வாட்டி கடை பக்கம் வந்த சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில அறிவு கட்ட முண்டம். இவன் ஒரு லூசு பையன், அந்த நடிகை மேல ஒரு வெறியா இருக்கிறான். இவங்கிட்ட போய் அவளை பத்தி இல்லாத போலான்னு சொன்னா இவனுக்கு கோவம் வருமா வராதா? உன்னுடைய நல்ல காலம். நான் மட்டும் இப்ப இங்க வரல, நீ உயிரோடைய திரும்பி போயிருக்க மாட்டேன். போடா. ஆமா போங்க சார். போடா. யாரு கேட்ட? பின்ன வா. போடா. விடுடா. வாங்க எல்லாரும் போலாம். வா. ஒரு சண்டைனா எவ்வளவு கூட்டம் சேர்ந்துறாங்கப்பா. என்ன அஞ்சலி அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். 10 ரூபா. இது ஒண்ணு கொடுப்பா. மாஸ்டர் பூ வருது. இப்போ பாரு, என்ன முதலாளி கூப்பிடுவாரு. பாப்பா இல்லாம கடை தெருவே களை இல்லாம போயிருந்தது. பாப்பா வந்துருச்சு. ஐயா. ஓ. ஏ குருவி, இங்க வா வா வா. என்ன முதலாளி? பூக்கார பாப்பா வெளியே போயிட்டு வந்திருக்குது. நான் வறண்டு இருக்கோம். முதலாளி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கப் டீயை கொடுத்துட்டு வா. மலரக்கா பால் கேட்டாங்க. மலரக்கா உங்ககிட்ட பால் கேட்டாங்களா? மூதேவி, அதுதான் சட்டையை போட்டுக்கிட்டு டீசெண்டா போடான்னு. யாருக்கிட்ட என்ன கேட்கறதுன்னு ஒரு விவசாயே இல்லை. போய் தொலை போ. யோ மாஸ்டர், இங்க வா. பாப்பா கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு கப் டீ கொடுத்துட்டு வா. என்னடா முறைக்கிற? நீ என்ன பெரிய ட்ரில் மாஸ்டரா இல்ல டிராயிங் மாஸ்டரா? டீ கடை மாஸ்டர் தானே. உனக்கு என்னடா கௌரவம் வேண்டி கிடக்கு? கொண்டு போய் கொடுறா. நான் கொண்டு போய் டீயை கொடுப்பேன். டீ கிளாஸை கையில வாங்கிக்கிட்டு ஓரக்கண்ணால ஒரு செகண்ட் என்ன பார்ப்பான். ஆஹா, டீ கடையும் பூக்கடையும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா அப்பா முதலாளிக்கு எவ்வளவு பெருசு மனசு அப்படின்னு நினைப்பான். டீயை குடிக்க ஆரம்பிப்பான். அப்ப திடீர்னு மொத்த டீயும் அவன் ஜாக்கெட்ல குடிச்சிடும். நான் பதறி போயிடுவேன். பாப்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத, கண்ணை மூடிக்க, இல்ல வேண்டாம், நானே தொடச்சு விடுறேன். அப்போ வெக்கத்துல வெட்டின தர்பூஸ் மாதிரி அவ ரெண்டு கண்ணமும் அப்படியே செவந்து போயிடும். இல்ல, நான் நினைச்சதெல்லாம் இந்த மூதேவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். டேய், இங்க வா இங்க வா. இந்த கிளாஸை கொடு, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். முதலாளி நீங்களே வா. என்னடா முதலாளி, நான் என்ன பில் கேட்ஸா இல்ல மிட்டலா? நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு குட்டி பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஒன்னு அமிச்சா நீ குட்டி சோறாக்கிடுவேன். போய் வேலையை பாரு. பாப்பா, சூடான டீ சுந்தர புருஷன் நானே கொண்டாடுறேன். நேத்து சண்டையில கேள்விப்பட்டேன். ஒரு கலைஞனுக்கு எமோஷன் இருக்க வேண்டியதுதான், அது கத்தி மூலியமா போய் முடிய கூடாதுல்ல. ஒரு 8 இட்லி கொடுப்பா. இட்லி இல்லப்பா. இட்லி இல்ல தோசை கொண்டு வாயா. கூல் கூல், எதுக்கு எமோஷன் ஆவற? நான் இருக்கேன்ல. இந்தாங்க. வாட் இஸ் திஸ்? தோசை. ஓல்டு மாடல்லே வாழையில வச்சு தரீங்க. ஒரு பட்டர் பேப்பர் வச்சு கொடுங்கடா. எடுத்துட்டு போ. போ. இதான் ஒரு கேட்டரிங் படிச்சுன்னு வச்சிருந்தா மரியாதை எடுத்துட்டு வந்து வைப்பான். இது மாதிரி காக்கா ஹோட்டலில் சாப்பிட்றேன்னா நான் ஹோட்டல் மெரிடியனு, தாஜ், அடையாறு கேட்டு ஹோட்டலு அங்கே சாப்பிட வேண்டிய நான் உனக்காக இந்த ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது ஆகிப்போச்சு. அவங்களுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். நான் அப்கமிங் டைரக்டர். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலோ சாப்பிட வேண்டிய நான்.
சேர்வா ஊத்து. முட்டை தோசை ஒரு 4 சொல்லு. முட்டை தோசை 4. ஏம்பா மதிய சாப்பாடு இங்க நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் சார். கூட்டு பொரியெல்லாம் சூப்பரா இருக்கும். ஓகே, மதியம் சாப்பிட்றதுக்கு இங்கே வரோம். தம்பி நீ சாப்பிடல? இல்லண்ணே, அப்புறம் சாப்பிட்றேன். ஏம்பா தம்பிக்கு 2 தோசை கொடுங்கப்பா. சரிங்க. ஒரு நல்ல கலைஞன் நல்லா சாப்பிட்டு தெம்ப உடம்பு வச்சிருந்தா தானே நடிக்க முடியும். அந்த பொண்ணை பார்க்கணுமா வேணாவா? நடக்கும், நடக்கணும். ஏன் சோகமா இருக்கிற? அப்கமிங் டேட் நான் இருக்கும்போது உனக்கு என்ன சோகம்? இதுவும் நல்லா தான் இருக்குது, படத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா இப்படியே கண்டினியூ பண்ணாத, ரிலாக்ஸ் ஆகுப்பா. முட்டை தோசை எத்தனை வைப்பா? சேர்வா ஊத்து. தம்பி என்னங்க? இங்க ஒரு பையன் உட்கார்ந்தானே, அந்த தம்பி எங்க? நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் போயிட்டாரு. சாப்பிட்டே இருக்கும்போது போயிட்டானா? ஆமா, மொத்த பில்ல எவ்வளோ? 4 தோசை 4 முட்டை தோசை மொத்தம் 85 ரூபா. 85 ரூபாய்க்கு சாப்பிட்டோமா? காஸ்ட்லி ஹோட்டலோ? தம்பி ஒரு ஈவினிங் எடுத்துன்னு வந்து கொடுக்கட்டா? முதலாளி ஈவினிங்கே தராராம். அப்படியே அவனை உள்ள தூக்கு. உள்ளவா? ஒரு முழம் பூ கொடுமா. நல்லா இருக்கியாக்கா? வரமா. சரிக்கா. ஏமா ஒரு 3 முழம் பூ கொடுமா. இந்தண்ணா